இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசமும் நம்பிக்கையும். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் தாவீதாசன் பாடுகிற பாடல் பாருங்க. அவர் இந்த சவுல் துரத்தும் பொழுது இவர் பாதுகாப்புக்காக பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் விசுவாசத்தோட பாருங்க இந்த வார்த்தையை பிரகடனம் பண்ணுகிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் என் முன் நான் வைத்திருக்கிறேன், நான் வெறுமையா இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை வழி நடத்துவார். என் சூழ்நிலைகளை பார்த்தோ, மனிதர்களை பார்த்தோ, குறைகளை பார்த்தோ நான் பதட்டம் அடைய தேவையில்லை, ஏன்னா அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன். அவர் இருதயத்தில் நான் அசைக்கப்படுவது இல்லை என்ற இடத்துல அவர் பார்க்கிறார் பாருங்க, தன்னை யாருன்னு பார்க்குறார் பாருங்க. நான் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாய், அதனால் நான் அசைக்க முடியாது என்ன, ஏன்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. என்ன என் சூழ்நிலைகள், என் பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னை துரத்துகிற சவுல் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். கொலோசியர் 1:27 பாருங்களேன், பின்னான வசனம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்காக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் பாருங்க. அப்போ அதை நம்ம உணரும் பொழுது இந்த தாவீது தாசன் போல நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து இருந்தாலும் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் பாருங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம எங்கே போனாலும், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு இல்லையா. முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. அவருடைய பிள்ளைகளாக நாம் தைரியமாக இருக்கிறதுக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கும் பாருங்க, அவர் வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் அவர் விரும்புகிறார் பாருங்க. ஆனால் பிசாசு அதை கண்டு தான் நடுங்குறான் இல்லையா. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு தேவையான உதவிகள் அவர் மூலியமாக எனக்கு வரும், என் குறைவுகள் நிறைவாகும் இல்லையா. இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குதா, சரீரத்தில் பலவீனங்கள், பிரச்சனைகள் இல்லை, நீண்ட நாளாக இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இதை மருத்துவர் கூட இதால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இந்த பிரச்சனை எனக்குள்ளாக இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளிவர முடியல, இந்த சரீர பலவீனத்துலேருந்து என்னை வெளிவர முடியல, எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, நான் இதை கேட்குறது எனக்கு தெரியல. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அவருடைய சந்நிதியை மட்டும் தேடினா போதும் பாருங்கள். அவர் வார்த்தை மேலே உங்கள் கண்களை பதித்து வைத்தா போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை அற்புதமாக வழி நடத்தி அந்த பிரச்சனை காணாமல் போக பண்ணுவார். தீராத அந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கார். நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருங்களேன், நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அந்த வியாதி உங்களை ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா அந்த வியாதியை காட்டிலும், அந்த சிம்டம்ஸை காட்டிலும் பெரிய தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:5, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிழல், நீங்கள் போகிறீங்க வெளியே, அந்த நிழல் பாருங்கள், உங்களால் அதை தடையே செய்ய முடியாது இல்லை. அது உங்களை விட்டு நீங்கி போகாது, நீங்கள் எங்கே போனாலும் நிழல் போல் அது வரும் பாருங்க இல்லை. சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். அப்போது எந்த சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையினால் சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, பயத்தில், பதட்டத்தில் இல்லை, கேள்வியில், குழப்பத்தில், தாமதத்தில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, என்னை அற்புதமாய் நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அசைக்கப்படுவதில்லை, ஐ வில் நாட் பி ஷேக்கன். ஏன்னா அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவர் என் நிழலாய் இருக்கிறார்.
பாருங்க, இந்த தாவீது தாசனுக்கு பாருங்க, சவுல் ஒரு எதிரியா இவனை கொல்ல நினைக்கிறாரு. ஆனா பாருங்க, இவரு பயப்படாம என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் யாருக்கு பயப்படணும்? அவர் என் தேவாதி தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், என்னை வழி நடத்துறார், எனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த சவுல் என்னை என்ன செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க, இந்த எதிரியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எதிரியை வீழ்த்தின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க அருகில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்ககிட்ட சொல்றாரு அவரு, நீ அசைக்கப்படுவதில்லை. அப்ப அந்த பிரச்சனை வரும்பொழுது சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, உண்மை நாங்கள் எப்போதும் எங்கள் கண்முன் வைத்திருக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை, எங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் பயந்து ஓடாதபடி, பயந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எங்கள் பக்கத்தில் நீங்கள் நிழலாக இருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் நீங்கள் வீற்றிருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களை வழி நடத்திருக்கிறீங்க. அதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.